வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பல பேருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சவாலா இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா கடன். கடன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுங்க. சில சமயம் வாழ்க்கையில எவ்வளவு தான் நம்ம உழைச்சாலும், எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும், அந்த கடன் சுமை நம்ம போட்டு அழுத்திக்கிட்டே தான் இருக்கு. இதுல ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா? யுனிவர்ஸ் அதாவது இந்த பிரபஞ்சம் நம்மளோட எண்ணங்கள், நம்பிக்கை, நம்மளோட ஃப்ரீக்வென்சிய ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன ஒரு ஹெல்ப் தேவையோ, அந்த ஹெல்ப்ப தர்றதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா, நாம தான் யுனிவர்ஸ் கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஒரு பெரிய கடன அடைக்க யுனிவர்ஸ் கிட்ட எப்படி நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கடன்னா என்ன? கடன பத்தின மனநிலைய நம்ம புரிஞ்சுக்கணும். கடன பற்றின குற்ற உணர்வு, பயம், அவமானம், இந்த கடன் வந்து எப்பதான் முடியும் அப்படின்ற கவலைய உதறி தள்ளுங்க. கடன்ன்றது நமக்கு தேவைப்படும்போது யார்கிட்டயோ ஒரு உதவிக்காக வாங்குன பணம் தானே தவிர, கடன் என்ற வார்த்தைய கேட்டோனவோ, இல்ல கடன் கட்ட வேண்டிய டேட் வந்தோனவோ, நீங்க ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கோ, பயத்துக்கோ, இல்ல ஒரு குற்ற உணர்வுக்கோ ஆளாகாதீங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுனாலே, நமக்கும் யுனிவர்ஸுக்கும் உள்ள கனெக்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ, நீங்க எப்பலாம் யுனிவர்ஸ் கிட்ட உதவி கேட்கணும்னு நெனைக்கிறீங்களோ, எந்த ஒரு பயமும் இல்லாம நம்பிக்கையோட வந்து ஒரு உதவிய கேளுங்க. இப்ப எப்படி யுனிவர்ஸ் கிட்ட நம்ம பேச போறோம் அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மூலியமா தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ, யுனிவர்ஸ் எப்பயுமே நம்மள வந்து கேட்டுட்டே இருக்கும். என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? நம்ம மைண்ட்ல என்ன ஓடிட்டுருக்கு? அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ, நம்ம நெனைக்கிற ஒரு எண்ணமும், பேசுற ஒரு வார்த்தையும் நம்ம யுனிவர்ஸுக்கு ஒரு மெசேஜ் குடுக்குற மாரி தான். ஸோ, அதனால கடன பற்றி எனக்கு பணம் இல்ல. இந்த கடன் எனக்கு முடியவே முடியாது. கடன கட்டுறதுக்கு காசு இல்ல அப்படின்றது சொல்லவே சொல்லாதீங்க. எப்பயுமே மைண்ட்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்ல என்னோட கடன் சீக்கிரமா குறைஞ்சிட்டுருக்கு. நான் கடன வேகமா அடைச்சிட்டுருக்கேன். நான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம நோக்கி என் வாழ்க்கைய எடுத்து போயிட்டுருக்கேன். எனக்கு நெறைய தெரியாத இடத்துலேருந்து பணங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமா நமக்கு எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்ற டேட்டா வந்து நமக்கு தேவைங்க. ஸோ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்றத ஒரு பேப்பர்ல எழுதிருங்க. இந்த மாசம் எவ்வளோ டியூ இருக்குன்றதையும் எழுதுங்க. ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும். அந்த 2 நம்பர்ஸையும் நீங்க பார்க்கும்போது உங்க மனசுல பயமோ, ஒரு குற்ற உணர்ச்சியோ எப்படிடா குடுக்க போறோன்ற எண்ணம் வந்துடவே கூடாது. அதுக்கு பதிலா இந்த கடன நான் ரொம்ப ஈஸியா குடுத்துட்டு இருக்கேன். யுனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோக்கு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் ஐ லவ் மனி, ஐ லவ் யூனிவர்ஸ் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு கமெண்ட் ஒண்ணு தட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய அஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ்ன்றது நம்ம ஒருத்தவங்களும் ஒரு மாரி எழுதிக்கலாம். ஸோ பேசிக்கான ஐடியா குடுக்குறேன் பாருங்க. இப்போ நீங்க கண்ண மூடிட்டு, நான் கடனிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன். நான் இப்போது ஒரு நிதி சுதந்திரம், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல இருக்கேன். என் வாழ்க்கையில எப்பயுமே எனக்கு அளவுக்கு அதிகமான பணம் வந்து கொண்டே இருக்கிறது. அத வச்சு என்னோட கடன நான் ரொம்பவே ஈஸியா அடைச்சுக்கிட்டு இருக்கேன். யுனிவர்ஸ் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யுனிவர்ஸ் ரெடியா இருக்கு. என்னோட கடன யுனிவர்ஸ் வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ நான் சொன்னேன் பார்த்தீங்களா டேட்டா. இந்த பக்கம் நம்ம எவ்வளோ கடன் குடுக்கணுன்ற சைடு எழுதுங்க. இந்த பக்கம் நம்ம என்னென்ன பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லணுன்றதையும் எழுதிருங்க. டெய்லி காலையில இத மட்டும் படிங்க. உங்களுக்கு புதுசா வருமான வாய்ப்பு வருதா இல்லையான்னு பாருங்க. தேவையில்லாத செலவு குறையுதா இல்லையான்றத நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, விஷுவலைசேஷன். கண்ண மூடிட்டு, நீங்க இந்த மாசம் டியூ கட்டணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாசம் ஒரு 15,000 டியூ இருக்கு அப்படின்னா, கண்ண மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களோட பேமெண்ட் வரா மாரியும், இல்ல உங்களுக்கு குடுக்க வேண்டிய பணம் வந்து சேர்ற மாரியும் ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிட்டு, அந்த பணத்த நீங்க பே பண்ற மாரியும், இல்ல நீங்க நேரா போய் பேங்க்ல கட்டுற மாரியும் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது உண்மையிலேயே நீங்க அந்த கடன குடுத்தா, என்ன ஒரு மாதிரி மைண்ட் செட்ல இருப்பீங்களோ, என்ன உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ, கடன குடுத்துட்டோம்டா, சந்தோஷம்டா அப்படின்னு நெனைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ நீங்க எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த பிரபஞ்சம் என்னன்னா, நம்ம உணர்வுகளோட ரொம்பவே வந்து டச்டா இருக்கும். ஸோ நம்ம உணர்வுபூர்வமா ஒரு விஷயத்த நினைக்கும்போது, கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நடக்குங்க. நீங்க நம்பிக்கையோட பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் அதாவது நன்றி சொல்ற பழக்கமும் இருக்கணும். ஸோ யுனிவர்ஸுக்கு நன்றி சொல்றவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நன்றி யுனிவர்ஸ் எனக்கு கடன் வந்து முடிஞ்சிருச்சு. எப்பயுமே இது வந்து பாசிட்டிவா நம்ம சொல்லணும். முடிச்சுட்டா மாரி சொல்லணும்.
தேங்க் யூ யூனிவர்ஸ் எனக்கு நெறைய பணம் குடுத்துட்ருக்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ யூனிவர்ஸ் இந்த மாசம் டியூவ வந்து நான் ஒரு நெனச்சத விட 2 நாள் முன்னாடியே முடிச்சுட்டேன்." அப்படின்ற மாரி நீங்க சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செயலில் இறங்கும் ஆற்றல். அதாவது எப்பயுமே இந்த மாரி பேசிட்டு நெனச்சிட்டு இருக்கிறது மட்டும் வந்து நடக்காதுங்க. யூனிவர்ஸ் நமக்கான வாய்ப்ப குடுக்கும். அந்த வாய்ப்ப நம்ம எடுத்துக்கணும். பணம் வந்து டைரக்ட்டா நம்ம யூனிவர்ஸ் வந்து அக்கவுண்ட்ல போடாது. ஒரு வாய்ப்ப காட்டும். "இந்த பாரு இந்த ஒரு வேலை இருக்கு பாரு. இத போய் முடி உனக்கு ரூ. 2,000 வரும். இந்த வேலைய முடி, இந்த டீலிங் முடி உனக்கு ஒரு ரூ. 1,00,000 வரும்." அந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்ப காட்டும். அந்த வாய்ப்ப நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. அந்த வாய்ப்பு தான் நம்ம கடன குடுக்கறதுக்கு, நமக்கு பணம் வரதுக்கான ஒரு கீ. அந்த வாய்ப்ப டக்குன்னு புடிச்சுட்டு நம்ம அந்த செயல்ல இறங்கிடணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம ஆக்ஷனபிளா பண்ணிட்டு, அஃபர்மேஷன்ஸ் பண்ணிட்டு, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை, அஃபர்மேஷன்ஸ், விசுவலைசேஷன், அ நன்றி சொல்ற பழக்கம் இருக்கணும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பிளான் இருக்கணும். செயல்ல இறங்கணுங்க. செயல்ல இறங்கிட்டோம் அப்படின்னாலே வெற்றி தான்.